அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் நித்யானந்தன், இது தொடர்பான முழு விவரங்கள். சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு வெளியே சுமார் 13 நாட்களுக்கு மேலாக போராடி வந்த அந்த தூய்மை பணியாளர்களை அடித்து உடைத்து நள்ளிரவில் கைது செய்த காவல்துறையினர் அதன் பிரகாரம் நீதிமன்ற உத்தரவை அடுத்து அவர்கள் விடுவிப்பு செய்யப்பட்டனர். அதன் பிறகாக அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். நேற்று 13 தூய்மை பணியாளர்கள் நேற்று மூலக்கொத்தளம் பகுதியில் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்களை நேற்று அடித்து உதித்து இதே போன்று நேற்று பிற்பகல் ஒரு 3 மணி அளவில் கைது செய்து அதன் பிறகாக காவல்துறையினர் சென்னையில் இருக்கக்கூடிய 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அவர்களை கைது செய்து வைத்திருந்து நள்ளிரவு 1 மணிக்கு பிறகாக காவல்துறையுடைய வாகனத்தில் ஏற்றி வந்து பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே அவர்களை இறக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயதை கடந்து இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள். அவர்களை மனிதாபிமான அடிப்படை கூட இல்லாமல் நள்ளிரவு நேரத்தில் பெண்களை இந்த சாலையில் இறக்கி விட்டு சென்றிருக்கிறது சென்னை மாநகர காவல்துறையினர். இந்த நேரத்தில் 2வது நாளாக தூய்மை பணியாளர்கள் சென்னை மோர் மார்க்கெட் பகுதியில் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து நடத்தி வரும்பொழுது அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு தூய்மை பணியாளர்கள் அங்கு குவிந்த காரணத்தினால் உடனடியாக அவர்களையும் காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் அவர்கள் கூறுவதெல்லாம் 2 விடயங்கள் தான். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், அதே போல பழையபடி சென்னை மாநகராட்சியுடைய தூய்மை பணியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி பணி நிரந்தரம் செய்வது, ஆகவே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே போல தூய்மை பணியை தனியார் மயமாக்க கூடாது என்பது தூய்மை பணியாளர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. ஒவ்வொரு துறையும் தனியார் மயப்படுத்தும் பொழுது இங்கு பல்வேறு சிக்கல்கள் எழும். அதே நேரத்தில் இத்தனை ஆண்டு காலமாக கொரோனா பேரிடர், அதே போல வர்தா புயல் உள்ளிட்ட பல்வேறு புயல் காலகட்டங்களிலும் மழை காலகட்டங்கள், தீபாவளி காலகட்டங்கள் எல்லாம் நாங்கள் தான் இந்த சென்னை மாநகராட்சியை தூய்மைப்படுத்தியிருக்கிறோம், சென்னை மாநகர் முழுவதும். ஆகவே தங்களுக்கு அந்த பணியை கொடுக்காமல் எங்கிருந்தோ வரக்கூடிய ஆந்திரா ராம்கி நிறுவனத்திற்கு எதற்காக இந்த பணியை வழங்க வேண்டும் என்று அந்த தூய்மை பணியாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். தூய்மை பணியாளர்கள் நேற்று காவல்துறையினால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அடித்து அவர்கள் ரத்த காயத்துடன் தான் கைது செய்தது. ஆகவே தொடர்ச்சியாகவே காவல்துறையினர் தூய்மை பணியாளர் விவகாரங்களில் அவர்களை அடிப்பதும் உதைப்பதுமாக தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டன குரல்கள் எழுந்தாலும் மீண்டும் மீண்டும் காவல்துறையினர் அதை செய்து வருவது தற்போது கேள்விக்குறியாகிறது. பலர் நேற்று கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை எல்லாம் சிகிச்சைக்காக தூய்மை பணியாளர்கள் அங்கு அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகாக நேற்று நள்ளிரவுக்கு பிறகாக வீடுகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள். ஆகவே இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் நேரில் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது தூய்மை பணியாளர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நேரத்தில் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை கைது செய்திருக்கிறது காவல்துறையினர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன். போராட்டம் 2வது நாளா நடக்குது. எங்களுடைய போராட்டம் தொடரும். முதல்வரே எங்களுக்கு முடிவு கொடுக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். எங்களுக்கு எங்கேயுமே அனுமதி இல்ல. அனுமதி இல்லாம தான் வலுக்கட்டாயமா, ஏன்னா நாங்க உண்ணாநிலையில இருக்கிறோம். எங்களை புடிச்சு இழுத்து ஏற்கனவே இந்த கையெல்லாம் உடைச்சிட்டாங்க. அதனால எங்களால திருப்பியும் அவங்க பண்ற வழிகட்டாயத்துக்கு எங்களால முடியாது. அதனால நாங்க ஏறுறோம். எங்களுக்கு எது பண்ணாலும் இந்த போலீஸுங்களுக்கு தான் இது பொறுப்பு. முதல்வரே தயவு செய்து எங்களுக்கு ஒரு நல்லதை பண்ணணும். எங்களோட ஒரே கோரிக்கை, ஒண்ணு எங்களுக்கு நல்ல தீர்வு காணுங்க, இல்லன்னா எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல எங்களை ஜெயிலுக்கு ஏத்துங்க. ஏன்னா இங்கே நாங்க சோறு இல்லாம தான் கஷ்டப்படும். அங்க போனாலும் 3 வேளை சோறு இது பண்ணுவோம். எங்களை தயவு செஞ்சு பாரதி தோழரே எங்க கிட்ட பேச விடுங்க. எங்களுக்கான தீர்மானம் என்னன்னு தெரியும். இல்லையா நாங்களும் ஜெயிலுக்கு போக நாங்க ரெடி. நேத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணி விடுறாங்க. 1:30 மணிக்கு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு போனா என்ன தோழரே அர்த்தம்? 40 பெண்கள் எங்க இருந்து நாங்க வந்தோம் எங்களுக்கு தான் தெரியும். வந்து இங்கதான் உட்கார்ந்தோம். காலையில மறுபடியும் அரெஸ்ட் ஆகுறோம். அப்ப என்ன தோழரே? அது நாங்க இல்ல தோழரே, நாங்க கிடையாது. எல்லாம் உங்க கட்சிக்காரங்க பழைய மறைச்சு வச்சு பேசுறாங்களே, அதுல முக்காவாசி கட்சிக்காரங்க எந்தெந்த வார்டுல இருக்கிறாங்க அவங்க முகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும். புரியுதுங்களா? இன்னொன்னு அவங்க கவுன்சிலர் வச்ச ஆளுங்க. கவுன்சிலர் ஒரு ஆளுக்கு இவ்வளவு அமௌண்ட் வாங்கி வச்ச ஆளுங்க. அவங்க பேரு பம்பர். அவங்க பேரு பம்பர். ஆமா, அவங்க பேரு பம்பர். அதான் அவங்க கவுன்சிலர். போராட்டம் 2வது நாளா நடக்குது. எங்களுடைய போராட்டம் தொடரும். முதல்வரே எங்களுக்கு முடிவு கொடுக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். எங்களுக்கு போலீஸ்
அவங்களோட முகத்தை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நேற்று இழுத்துட்டு வந்துட்டு அது என்ன ஒரு இதில் பண்ணாங்கன்னு நேற்று ரொம்ப மன உடைச்சல் ஆளாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அண்ணா நகர் அந்த ஃபுல்லாக ரவுண்டிங்லேயே சுற்றி 3 ஹவராக வேன்லேயே இருந்தோம். நாங்கள் 40 தோழர்கள் ரவுண்டாக, உண்ணாவிரதம் இருக்கிற 5 தோழர்கள், மற்ற 35 தோழர்கள் வந்து எங்கள் கூட இருந்து பெண் தோழர்கள். எங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா யாருமே ஒன்று சேராமல் அப்படியே 3 வேனில் பிரித்து விட்டுட்டாங்க. பிரித்து விட்டு ஒரு மண்டபத்திலே கொண்டு போயிட்டு அடைச்சாங்க. நாங்கள் கொண்டு போய் சேர்றதுக்கே 5 மணி ஆயிடுச்சு. எங்களை 2 மணிக்கு ஏற்றினவங்க 3 மணி நேரம் எங்களை சென்னை சிட்டியை சுற்றி காட்டினாங்க. 40 பெண்களாக இருக்கிறாங்க, எப்படி போவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இருங்க நான் அடுத்த கடை நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. மறுபடியும் வந்து எழுதுருங்க அப்படின்னு சொல்லி வலிக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்தாங்க. ஒரே வார்த்தை சொன்னோம், ஒன்று எங்களை தனியாக போராடி விட்டுருங்க, இல்லையா நீங்கள் எங்களை கோர்ட்டில் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணிவிடுங்க, நாங்கள் கோர்ட்டில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது சொன்னதுக்கு அவங்களோட வேற முகத்தை காட்டுறாங்க. அதாவது எப்படின்னா நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட எண்ணம் என்னன்னா இவங்களை டயர்டாக்கி உண்ணாவிரதம் அது எதுவுமே இருக்க விடாம அவங்களோட நடவடிக்கை அப்படிதான் எங்களை கொண்டு போறாங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. 1-2 மாசம் வேலை இல்லாம வாடகை கட்டாம எங்களோட போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்துட்டு இருக்கிறோம். இவங்க எங்களை வந்து பஸ்ல ஏற்றி அடிச்சு இழுத்து ரொம்ப மனவேதனைக்கு வர, அதாவது இவங்களே கையை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட என்ன சொல்றாங்க, மேலதிகாரிங்க உத்தரவுன்றாங்க. மேலதிகாரிங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? நேத்து எங்களை கூட்டிட்டு வந்து 1:30 மணிக்கு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல 40 பெண்களை விட்டுட்டு அவங்க பாட்டுல போயிட்டு இருக்கிறாங்க. இப்படியே போங்கன்னா 1:30 மணிக்கு எந்த ட்ரெயின் இருக்கும், எந்த பஸ் இருக்கும்? சரி சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் கேட்டு ஏறி இறங்கி அந்த பக்கம் பூரா ரயில்வே போலீஸ் கேக்குது, நீங்க எங்க இருந்து வரீங்க, இங்கெல்லாம் உங்களுக்கு அலோடு கிடையாது அப்படின்றாங்க. மெயின் ரோட்ல பார்த்தா மெயின் ரோட்ல போலீஸ் நிக்கிறாங்க. அப்ப நாங்க எங்க தான் போய் உட்கார்றது சொல்லுங்க? அதாவது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இவங்களே இந்த போராட்டத்தை விட்டு போகணும், எவ்வளவு அவங்களால பண்ண முடியுமோ பண்றாங்க. ஆனா 13 பெண்களும் ஒரு முடிவோட தான் இருக்கிறோம். 2000 குடும்பத்துக்காக நாங்க இருக்கணும்னு இருக்கிறோம்.